2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்ட ஒரு ப்ராப்ளம். If A, B are two digit numbers such that HCF of A, B is equal to 15, then how many pairs are available? A, B இன் மீப்பெரு பொது வகுத்தி 15 மற்றும் AB ஆகியவை ஈரிலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A, B அப்படின்னு ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கு. இந்த ஏயும் பாத்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர், பியும் 2 டிஜிட் நம்பர். இந்த 2 டிஜிட் நம்பரோட HCF வந்து 15 இருக்கு. அப்போ எத்தனை பேர்ஸ் அவைலபிளா இருக்கும், அதாவது எத்தனை பேர்ஸ் வந்து பாசிபிளா இருக்கும், அந்த ஏயும் பியும் பாத்தீங்கன்னா எத்தனை பேர்ஸ் பாசிபிளா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏயும் பியும் வந்து 2 டிஜிட் நம்பர், அதனால வந்து மினிமம் 100க்குள்ளதான் இருக்கும். அதே சமயத்துல இதனுடைய HCF வந்து 15 இருக்கிறதுனால HCF ஆனது அதோட காமன் ஃபேக்டர், அதனால அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் HCF. அப்போ 15 வந்து மினிமம் நம்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம 15ஆல டிவைட் ஆகக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நம்பரா இருக்கக்கூடிய பாசிபிள் இருக்கு. அப்போ 15, அதுக்கப்புறமா 30, 45, 60, 75, 90 இதுல வந்து நம்ம பேர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதுல உள்ள எல்லா நம்பர்ஸும் வந்து ஒவ்வொரு நம்பரா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15, 15, 30 எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது ஒரு பேர். அடுத்து 15, 45, அடுத்து 15, 60, 15, 75, 15, 90. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 15 கூட என்ன நம்பர் வந்து எடுத்து HCF போட்டாலுமே இதுக்கு பொதுவாட்டு வந்து 15 வந்து காமனா இருக்கும். அதனால அதோட HCF வந்து 15 தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா 15, 90 இது ஒரு பாசிபிள் பேர். இதை நம்ம எடுக்கிறோம். எடுத்து வந்து HCF பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆல நம்ம வந்து எடுக்கிறோம். 1, 2, 3, 4, 6 வரும். ஸோ இதோட HCF பாத்தீங்கன்னா 15. முதல் வந்து 5 பாசிபிளுமே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 30க்கு எடுப்போம். 30 வந்து ஃபர்ஸ்டா வச்சு எடுப்போம். 30, அடுத்து 45 இது ஒரு பேர். அடுத்து 30, 75 தான் அடுத்த பேர். 30, 90 வராது. அதே சமயத்துல 30ம் 60ம் வராது. ஏன் 30ம் 60 வராது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப நம்ம 30ம் 60 அல்லது 90 எடுத்தோம்னு வைங்களேன், இது ரெண்டுக்கும் வந்து காமனா 30 இருக்கு. அப்ப இதோட HCF வந்து 30 ஆகிரும். இப்போ நம்ம 10 எடுத்தோம் அப்படின்னா 3, 6, அடுத்து 3 எடுக்கலாம். 1, 2. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா 30ம் 60ம் எடுக்கல அப்படின்னு. இதோட HCF பாத்தீங்கன்னா 30 ஆயிரும். 10 3 30. அதனால 30, 60ம் வராது, 30, 90யும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா 45, 45, 60 ஒரு பேர். 45, 75 அடுத்த பேர். ஆனா 45, 90 வராது. ஏன்னா 45, 90க்கு வந்து காமனா 45 இருக்கு. அப்போ HCF பாத்தீங்கன்னா 45 வரும். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, HCF வந்து 15 வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால அதை எடுக்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா 60, 60க்கும் 75ம் ஒரு பேர் வரும். அடுத்து 60க்கும் 90க்கும் பேர் வராது. இதுக்கும் அதே கான்செப்ட் தான். 60க்கும் 90க்கும் நம்ம பேர் போட்டோம் அப்படின்னா HCF வந்து 15 வராது. அதனால 60, 90 வராது. அடுத்து 75, 90. ஸோ நம்ம இருக்கக்கூடிய பாசிபிள் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இதை நீங்க அப்படி இப்போ 15, 35 நம்ம எழுதியிருக்கோம். இதை 30, 15 அப்படின்னு எழுதக்கூடாது. ஒரு பாசிபிள் பேர் ஒரு நம்பரை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கூட்டலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ல HCF 15 வர மாதிரி 11 பேர்ஸ் வந்து இருக்குது. ஆன்சரை பார்க்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா 11 கரெக்டா தான் வந்திருக்கு. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸி.